நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. இந்த வழக்கத்தை பழமொழியா தொன்று தொட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது தெரியுமா? நீதி நூல்னு சொல்லக்கூடிய பழமொழி 400ல் முண்டரை அரையனார்னு சொல்லக்கூடிய இலக்கிய புலவர் கிபி 3ஆம் நூற்றாண்டு எழுதின இந்த பழமொழி 400னுடைய 48வது பாடல் தான் சொல்லியிருக்காங்க. நிறைத்தொடி தாங்கிய நீள்தோல் மார்க்கேயும் உரையொழியா வாகும் உயர்ந்தோர்கண் குற்றம் மறையா கன்றூட்டும் மலைநாட மாயா நரையான் புறத்திட்ட சூடு. இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கை நிறைய வளையல் போட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள் கொடுக்கக்கூடிய திருமால் தெய்வமாகவே இருந்தாலும் ஒரு கஷ்டம்னு வரும்போது மக்கள் அந்த தெய்வத்தையே திட்டதான் செய்வாங்க. அதே போல மிகப்பெரிய பெருமைகள் இருக்கக்கூடிய அரசே ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, உயர்ந்தவர்கள் மீது விழக்கூடிய பழிச்சொல் அப்படிங்கிறது ஒரு வெள்ள பசுமாட்டுக்கு விழக்கூடிய சூடு மாதிரி காலம் முழுக்க அழியாமல் இருக்கும். அந்த பழிச்சொல் வாங்காம நீ இருந்துக்கன்னு சொல்லி ஒரு புலவர் ஒரு நாட்டினுடைய மன்னனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பகுதியா இந்த பாட்டை சொல்றாங்க. அந்த பாட்டினுடைய வழக்கத்தை தான் இன்றைக்கு வரைக்கும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம்.